ரகுவம்சம் 51ஆம் பகுதி. முற்றிய காமம் மூளையினை சிதைக்கும் என்பது போல காளை போன்ற ராமபிரான் மேல் பெரும் ஆசை கொண்ட சூர்ப்பனகை தன் விருப்பத்தை தெரிவித்தாள். தேவி சீதை எனும் பெண் அங்கே இருந்த போதும் அவளை தாண்டி தன் ஆசையினை வெளிப்படுத்தினாள். மலர் வாசமற்று போனது போல அந்த சூர்ப்பனகை நாணமற்று போனாள். அழகிய தோற்றமுடைய பகவான் ஸ்ரீ ராமபிரான் தன்மேல் பெரும் ஆசை கொண்ட சூர்ப்பனகையினை நோக்கி, பெண்ணே, நான் மனைவியுடன் இங்கே இருக்கிறேன், நீ தனித்திருக்கும் என் தம்பியினை அடைவாயாக என்று லக்ஷ்மண சுவாமியை நோக்கி அவளை அனுப்பினார். இளவல் மீது அவர் கொண்ட நம்பிக்கை அவரை அப்படி செய்ய வைத்தது. ராமபிரானின் சொல்லுக்கு கட்டுப்பட்டாள் சூர்ப்பனகை. காற்றிலாடும் தென்னை போல ராமனின் சொல்லுக்கு அவள் கட்டுப்படும்படி அந்த மயக்கம் இருந்தது. ஆனால் லக்ஷ்மண சுவாமியோ தன் தமையனை காக்கும் கடமையில் இருப்பதால் ஒரு நொடி கூட அவளுக்கு தர முடியாது என கூறிவிட அவள் மீண்டும் ராமனிடமே சென்றாள். வெள்ளம் வற்றிய நதி மெலிந்து தன் ஒவ்வொரு இடத்திலும் ஏதோ ஒரு கரையினை தொட்டு செல்வது போல அவள் பகவான் ஸ்ரீ ராமபிரானிடமும் லக்ஷ்மண சுவாமியிடமும் மீண்டும் மீண்டும் ஓடி ஓடி வந்தாள். தான் கொண்ட ஆசையினால் இப்படி தடுமாறும் சூர்ப்பனகையினை நோக்கி சீதை சத்தமிட்டு சிரித்தாள். அந்த சிரிப்புதான் பௌர்ணமி காலத்தில் பொங்கும் கடல் போல் சூர்ப்பனகையின் மனதை கொந்தளிக்கச் செய்தது. பௌர்ணமி போன்ற தேவி சீதை பிரகாசமாக புன்னகைக்க அந்த சூர்ப்பனகை மனம் கடல் போல் அவமானத்தில் ஆர்ப்பரித்தது. அப்படி ஆவேசமான சூர்ப்பனகை, பெண்ணே, ஒரு பெண்மான் பெண் புலியினை சீண்டியது போல நீ உன் பரிகாசத்தால் என்னை சீண்டி விட்டாய். அதன் பலனை நீ இப்போது காண்பாய் என்று கூறி தன் பயங்கர வடிவத்தினை காட்டியபடி அவள் மேல் பாய்ந்தாள். சூர்ப்பனகையின் அந்த இடி போன்ற குரலை கேட்ட தேவி சீதை அஞ்சியபடியே ராமபிரான் பின்னால் ஒடுங்கி கொண்டாள். அந்நேரம் சூர்ப்பனகை தன் ராட்சச உருவை அடைந்தாள். அது அச்சமூட்டும்படி இருந்தது. ஆலமர விதை நொடியில் மரமானது போல அவள் பெரும் உருவம் காட்டி மிரட்டினாள். அரக்கர்கள் தங்கள் பசப்பினை விட்டு சுய குணத்திற்கு திரும்பும்போது அவர்களின் சுய ரூபமும் தானே வரும். அப்படி சூர்ப்பனகை ஆத்திரத்தில் நின்றபோது அவள் இயல்பான ராட்சத குணத்தை பெற்று கொண்டாள். அவளின் குரலின் ஆவேசத்தையும் மூர்க்கத்தையும் கொண்டே அவள் ராட்சத வடிவை பெற்றுவிட்டாள் என்பதை அவள் முகம் காணாமலேயே உணர்ந்தார் லக்ஷ்மண சுவாமி. அதனால் ஆசிரமத்திற்குள் ஓடியவர் தன் குறுவாளை எடுத்து வந்து அவள் செவிகளையும் மூக்கையும் அறுத்து போட்டார். ராட்சசரின் சக்தி மூக்கின் நுகர்விலும் செவியின் ஓசையிலும் உண்டு என அறிந்தவர் அதை செய்தார். அதனால் அரக்க வடிவடைந்ததால் அழகற்ற சூர்ப்பனகை மீண்டும் அவலட்சணம் அடைந்தாள். சூர்ப்பனகையினை, அதாவது விரலில் நீண்ட நகமுடைய அந்த சூர்ப்பனகை ஆகாயத்தில் எழும்பியவளாய் தன் நகமிக்க விரல்களை காட்டி ராம லக்ஷ்மணர்களை அச்சுறுத்தியபடியே வேகமாக பின்வாங்கி சென்றாள். அப்படி சென்றவள் ஜனஸ்தானம் எனும் ராவணனின் எல்லையினை அடைந்தாள். அங்கு தனக்கு நேர்ந்த அவமானம் ராட்சத குலத்திற்கே நேர்ந்து விட்ட அவமானம் என தன் ஒன்றுவிட்ட தம்பியானவனும் கொடியவனுமான கரண் என்பவனிடம் கூறினாள். அவளின் அலங்கோலமும் கேவிய குரலும் கேட்ட கரண் தன் சேனையோடு புறப்பட்டான். அவள் முன்னே வழிகாட்ட கரனின் சேனை பின்னால் வந்தது. அங்கஹீனமான ஒரு தீனை முன்னிறுத்தி வந்த அசுரர் கூட்டம் அது அபசகுணம் என்பதை அறியாதபடி வேகமாய் வந்தது. ஆயுதங்களுடன் வேகமாக வந்து கொண்டிருந்த அரக்க கும்பலை தன் வில்லால் வென்று விடலாம் என வில்லை உயர்த்திய பகவான் ஸ்ரீ ராமபிரான் தேவி சீதையை காக்கும்படி லக்ஷ்மண சுவாமிக்கு உத்தரவிட்டு அரக்க சேனையினை எதிர்கொண்டார். 14,000 அரக்கர்களை ராமபிரான் ஒருவரே தன்னந்தனியாக எதிர்த்து பானங்களை பாய்ச்சினார். ஆனால் அந்த 14,000 பேரும் தங்கள் முன் ஒவ்வொரு ராமன், அதாவது 14,000 ராமன் நின்று மோதுவது போல் குழம்பி போனார்கள். பகவான் ஸ்ரீ ராமபிரானின் வேகம் அப்படி இருந்தது. கரனின் தளபதியான தூஷன் ராமனை தீவிரமாக எதிர்த்தான். எப்போதும் நற்பெயர் பெறும் பகவான் ஸ்ரீ ராமபிரான் தன்மேல் விழும் பழியினை நீக்குவது போல தூஷணனை சண்டையிலிருந்து நீக்கும்படி வேகமானார். ஸ்ரீ ராமபிரானின் அம்புகள் ஒரே நேரம் கரண், தூஷணன், திரிசரஸ் எனும் மூவரையும் குறிவைத்தன. அந்த அம்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஏவப்பட்டது என்றாலும்
ஒரே வேகத்தில் வந்ததால் மூன்றும் ஒன்றாக ஏவப்பட்டது போல் இருந்தது. பகவான் ஸ்ரீ ராமபிரான் பானம் தொடுத்த வேகம் அப்படி இருந்தது. ராமபிரானின் அம்புகள் திரிசரஸ் தூதனனின் உடலை துளைத்து மின்னல் போல சென்றதால் அவற்றில் இரத்தக்கரை இல்லை. இதனால் ராமபிரான் கரத்தில் இருந்தது போலவே அந்த அம்புகள் புத்தம் புதிதாயிருந்தன. அந்த அரக்க சேனையில் பகவான் ஸ்ரீ ராமபிரானின் பானங்கள் அவர்கள் தலையினை அறுத்து போட்டதால் உடல்கள் கொஞ்ச நேரம் நின்று சரிந்தன. தலையும் உடலும் ஒட்டிய யாரும் அங்கு இல்லை. இவ்வாறு அரக்க சேனை முழுக்க ராமபிரான் அழித்து போட்டதால் அங்கு வந்த கழுகு கூட்டங்களின் நிழல் மேகம் போல் விழுந்தது. கரண் முதலான வலுவான அசுரர்கள் அழிந்ததும் மிகுந்த ஆக்ரோஷமான சூர்பனகை இலங்கை வேந்தனான ராவணனை தேடிச் சென்றாள். அவள் மனம் முழுக்க சீதையினை பழிவாங்கும் வஞ்சமே நிறைந்திருந்தது. 51ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.